ஜியோடியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கப்பு முக்கியம் பிகிலு ஃபிஃபா 2026 ஃபுட்பாலோட ஃபைனலில் நெருங்கிட்டோம். ஃபைனலில் ஸ்பெயின் அர்ஜென்டினா இருக்குது. அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத உலகளாவிய வித்தியாசமான கணிப்புகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ஃபிஃபா 26ஓட ஃபைனலில் நெருங்கியாச்சு. அர்ஜென்டினா அண்ட் ஸ்பெயின் தான் மோத போகுது. அதில் யார் ஜெயிப்பாங்கிறத ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணிப்பாக எல்லாரும் வெளியிட்டுருக்குறாங்க. அதில் நம்மளும் ஏற்கனவே போட்டிருந்தோம் ஒரு வீடியோ. அதில் ஸ்பெயின் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிற வகையில் இப்போ சில விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெயின் அர்ஜென்டினாவில் ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், அர்ஜென்டினா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும்லாம் வந்தது. விளையாட்டை பாருங்களான்னு ஒரு சின்ன காணொலி கூட நம்ம போட்டிருக்கோம். அது தவிர பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பாருங்கள். லாமைன் எம்எல் லியோனோ மெஸ்ஸியோட கையில் தவழ்ந்த குழந்தை அது இன்றைக்கி எதிரியாக வளர்ந்துருக்கு. இதான் வளர்த்த கடை மார்பிள பாய்தான்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆமைக்கிட்ட அதாவது யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத கெட்டுறது இருக்குது. அதுக்கப்புறம் ஜோசிகாரன் சொன்னது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ புது ட்ரெண்டு ஏஐயில் யார் வின் பண்ணுவா, அதாவது ஸ்பெயினா அர்ஜென்டினாவா ஃபிஃபா 26 அப்படிங்கிற மாதிரி ஏஐ டூல் இருக்குது பாருங்கள். எத்தனை உலகத்தில் நிறைய ஏஐ டூல் இருக்குது. அதில் குறிப்பிட்டபடியாக 15 ஏஐ டூல் கிட்ட அவங்க கேட்டிருக்கானுங்க நெட்டிசன்கள்லாம். அதில் கேட்டதில் வந்த தகவல் அடிப்படையில் இந்த வீடியோ காணொலி. அதில் என்னென்ன ஏஐ டூலில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தான் இது மோஸ்ட்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி உள்ள கணிப்புக்கு ஈக்குவலாகவே வருது. ஸோ அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ போடணுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி சொல்லியிருக்கு ஸ்பெயின் 2-1 அப்படிங்கிற மாதிரி அர்ஜென்டினாவை வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. கூகுள் ஜெமினி 2-0 வின் பண்ணும் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் க்ளவுடு ஸ்பெயின் 1 அர்ஜென்டினா 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. குரோக் ஸ்பெயின் 2 அர்ஜென்டினா 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. பர்பிள் சிட்டி ஸ்பெயின் 2 வின் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் என்னென்னு ரிசல்ட்டை சொல்லலை. டீப் சீக் சைனாவோடது ஸ்பெயின் 1 அர்ஜென்டினா 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓவன் ஸ்பெயின் 2 அர்ஜென்டினா 0ன்னு சொல்லியிருக்கு. ஜிஎல்எம் ஸ்பெயின் 2 அர்ஜென்டினா 1ன்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி அப்புறம் நெம்டோரஸ் அர்ஜென்டினா 2 ஸ்பெயின் 1ன்னு போட்டிருக்கு. அப்புறம் மிஸ்ட்ரல் 1-1 ட்ராவ் ஆகும். அப்புறம் பெனால்டி கிக்கில் ஸ்பெயின் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மெட்டா ஏஐ ஸ்பெயின் 2 கோல் அடிக்கும், அர்ஜென்டினா 1ன்னு சொல்லியிருக்கு. மைக்ரோ காப்லெட் கோப்லைலெட் என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்பெயின் 2 அர்ஜென்டினா 0ன்னு சொல்லியிருக்கு. லீசாட் ஸ்பெயின் 1 அர்ஜென்டினா 0ன்னு சொல்லியிருக்கு. அமேசான் நோவா ஸ்பெயின் 2 வின்னு சொல்லியிருக்கு. ஆனால் என்னென்னு ப்ரெடிக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் அர்ஜென்டினா 1 அதுக்கப்புறம் ஸ்பெயின் 0ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் சொல்லியிருக்கிற விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 15 ஏஐ டூலில் 12 ஏஐ டூல் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா தோக்கும், ஸ்பெயின் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரே ஒரு டோல் ப்ரெடிக்ஷன் பண்ண தவறிடுச்சு, அதாவது பெனால்டி கிக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்பெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏஐ டூலே ஸ்பெயின் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இது எந்த அடிப்படையில் சொல்லுதுன்னா, இது வரைக்கும் நடந்த டேட்டாவோட அனலைசிஸை அதை அனலைஸ் பண்ணி வெப்பில் ஸோ அதுலேருந்து ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வல்லுநர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெயின் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த தடவை நிச்சயம் விட மாட்டாங்க ஸ்பெயின் கப் அடிக்கிறத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கப்பு முக்கியம் பிகில அப்படின்னு சொல்லி லாமைன் எம்எல் கிட்ட சொன்னதாக ஸ்பெயினோட மன்னர் சொன்னதாக தகவல் இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் எப்படி பார்த்தாலும் பார்த்தா மனிதாபிமானத்தோடு நடக்கிறதுல ஸ்பெயின் அடிச்சிக்க முடியாது. அவங்க இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாகவும் செயல்படுறாங்க, அதே மாதிரி பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாகவும் செயல்படுறாங்க. அதே மாதிரி ஈரான் வாரில் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாகவும் செயல்படுறாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செயல்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால ஸ்பெயினை நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் ஒரு காண கிடைக்கிறதா இருக்குது. மேலதிக தகவல் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் வல்லுநர்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தடவை அர்ஜென்டினா கப்பு அடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத ஃபீஃபா கங்கணம் கட்டிட்டு இருக்கிறதாகவும், ஆனால் அவங்கக்கிட்ட அதுக்கான விளையாட்டு இல்லை, அதாவது பிளே இல்லை, அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அது ஸ்பெயின் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கூடிய விரைவில் நாளை இரவு, அதாவது நமக்கு நாளை இரவு இந்த போட்டி தொடங்கிடும். அதை கூடுதல் தகவலாக டொனால்ட் ட்ரம்ப் இதில் பங்கேற்கிறதா தகவல். ஏன்னா இந்த கிறுக்கு பிடிச்ச மனுஷன் போனாலே ஏதாவது கொண்டக்க மடக்க செஞ்சு வச்சிருவாப்புல. ஸோ அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம முடிவில் பார்த்துடலாம். நீங்களும் இந்த 2 அணியில் எது ஜெயிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுங்க. பார்ப்போம் யாருடைய ப்ரெடிக்ஷன் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.